அப்படி பார்க்க போனா அபய மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது அப்பா தானே. நியாயமா நீங்க அவரை தானே கேள்வி கேட்கணும் என்று வினோதன் நயனிக்காக பேச, அவளோ விழிகளில் தேங்கி நின்ற கண்ணீரோடு அபய் ஸ்ரீவத்சன் சென்ற திசையை பார்த்து நின்றாள். டேய், நீங்க சண்டை போட்டுக்காம ஸ்ரீயை தடுத்து நிறுத்துங்கடா என்று நிர்மலா சொல்ல, ஸ்மரன் பெற்ற நயனி கண்களை துடைத்து கொண்டு வெளியே சென்றாள். அங்கே துப்பாக்கியில் இருந்து சீறி பாயும் தோட்டாவாக ஸ்ரீவத்சனின் கரங்களில் அவன் கார் பறந்து கொண்டிருந்தது. இப்போது நிர்மலாவுக்குமே நயனி மீது சொல்லில் வடிக்கவியலா ஆற்றாமை பெருகியது. இதுக்காக தானா இந்த கல்யாணம் என்பது போல அவளை பார்த்து விட்டு நகர்ந்திட, இனி இங்க நிற்க வேண்டாம், உள்ளவாமா என்று அழைத்தார் சக்கரவர்த்தி. மௌனமாக அவர் பின்னே வந்த நயனியை ஆளாளுக்கு கேள்வி கேட்க, இதுக்கு மேல நயனியை யாரும் எதுவும் பேசக்கூடாது. யார் தடுத்தாலும் நயனி தான் இந்த வீட்டு மருமக. சீக்கிரமே எல்லாம் சரியாகும். போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க என்றவர் சாப்பிடாமலே தன் அறைக்கு சென்று விட்டார். தனித்து விடப்பட்டது போல உணர்ந்த நயனிக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது.